நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2 ஃப்ளோர் உள்ள வீட்டுக்கு ஸ்டேர்கேஸ் வயரிங் 4 2-வே சுவிட்சை பயன்படுத்தி எப்படி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த இமேஜில் பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சுவிட்ச் 1 அப்படிங்கிற ஒரு 2-வே சுவிட்ச் வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் 2 and 3 வந்து வச்சுருக்கிறோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பல்பு ஒன்று இருக்கும். அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் 4ன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பல்பு இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பல்பு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் 1 and 2ல் கண்ட்ரோல் ஆகும். செகண்ட் ஃப்ளோரோட பல்பு பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் 3 and 4ல் கண்ட்ரோல் பண்ணலாம். இது எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பல்ப் ஒன்று வந்து க்ளோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேர்கேஸில் மேலே போயிடலாம். அதுக்கப்புறம் சுவிட்ச் 3 நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பல்ப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் பல்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா கூட இந்த சுவிட்ச் 2வில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போயிட்டுருக்கலாம். செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே போயிட்டு சுவிட்ச் 4 கண்ட்ரோல் பண்ணி செகண்ட் ஃப்ளோர் பல்பையும் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சர்க்யூட் டயக்ராம் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான 4 2-வே சுவிட்ச் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு சுவிட்சுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்கேன். சுவிட்ச் 1 2 3 4ன்னு. இந்த சுவிட்செலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் சுவிட்ச் 1 இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் சுவிட்ச் 2 and 3 இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் சுவிட்ச் 4 இருக்குது. இப்போது இந்த சர்க்யூட்டுக்கு தேவையான 2 பல்ப் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் ஒரு பல்ப் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் லெவலில் ஒரு பல்ப் இருக்குது. சுவிட்ச் 1 and 3க்கு காமனில் வந்து இன்புட் ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம். இந்த 2-வே சுவிட்சோட டெர்மினல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி கடந்த 2 வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த 2-வே சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் 1 காமன், லைன் 2 அப்படின்னு 3 டெர்மினல் இருக்கும். சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமன். ஸோ காமனில் வந்து நம்ம ஃபேஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது சுவிட்ச் 1ஓட லைன் 1 லைன் 2 எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்ச் 2ஓட லைன் 1 லைன் 2ல் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சுவிட்ச் 3ஓட லைன் 1 லைன் 2 எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்ச் 4ஓட லைன் 1 லைன் 2ல் வந்து கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் 2ஓட காமன்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் பல்போட ஃபேஸில் கொடுத்துட்றோம். இந்த சுவிட்ச் 1 and 2 தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பல்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு சுவிட்ச் 4லேருந்து காமன் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஃப்ளோரோட பல்பில் ஃபேஸில் கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து காமன் நியூட்ரல். ஸோ நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பல்புக்கும் செகண்ட் ஃப்ளோர் பல்புக்கும் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த சுவிட்ச் 1 நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பல்பு க்ளோ ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் போயிட்டோம் அப்படின்னா சுவிட்ச் 2 ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் 3 வேணால் நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் அப்படின்னா சுவிட்ச் 3 ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போய்க்கலாம். அப்புறம் நம்ம செகண்ட் ஃப்ளோர் லெவலில் போயிட்டு அந்த சுவிட்ச் 4 கண்ட்ரோல் பண்ணி இந்த செகண்ட் ஃப்ளோர் பல்பை கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.